ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஜிமினோட எஃப்எஃப் கண்டினியூ பண்ணுறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. இந்த ஒரு ஓப்பன் பண்ணதுமே ஜிமினோட கண்ணை நேராக என்னோட லிப்ஸ்க்கு தான் போச்சு. ஜிமின் அவனோட லிப்ஸை பைட் பண்ணிட்டே ஃபியூ செகண்ட்ஸ் என்னோட லிப்ஸே பார்த்துட்டே இருந்தான். ஜிமினை முறைச்சி பார்த்துட்டு இருந்தான். ஜிமின் ரியாலிட்டிக்கு வந்துட்டு தலைக்கோ இப்போ எதுக்கு நான் முறைச்சிட்டே இருக்கான் நகரு. ஜிமினை முறைச்சிட்டே தலை என்னன்னா இப்போ எதுக்கு நான் முறைக்கிறான், ஏதோ நானும் அவகிட்ட போன மாதிரி ஒவ்வொருத்தனை ஃபஸ்ட்டு வந்தான். இந்த குட்டியான லிப்ஸ்குள்ள என்னதான் வச்சிருக்கலாம், ஒரே ஒரு தடவை தான் டேஸ்ட் பண்ணேன், கண்ணை அங்கேயே போகுது. ஏ ஹாய்டா. எமி. ஏய் ஹாய், எப்படி வந்தா? நான் அப்போதே வந்துட்டேன். ஜிமன் எமிக்கிட்ட வந்துட்டு எமியை ஹக் பண்ணோம். ஜிமனையே முறைச்சி பார்த்துட்டு இருந்தான். ஜிமனும் என்னோடய ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு என்ன எமி, நேற்று வருவேன்னு நினச்சேன், நேற்றே வரல. ஆமாடா, நேற்று வர முடியல, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி அதெல்லாம் விடு. ஜிமன் என்னடா பண்ணி வச்சிருக்கா? அது அதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்கல்ல. சொன்னானுங்க, எல்லாமே சொன்னாங்க. ஆனால் அந்த பொண்ணு பொய்யணும். ஆமாடி, இப்படிதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். பாரு எப்படி முறைக்கிறான்னு. சரியாண்ணா? சரிக்காதடி, நானே என்ன பண்ணன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். என்ன பண்ணன்னு தெரியலையா? இதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு சொல்லி தரணுமா? உனக்கு கல்யாணம் ஆச்சுடா, நீ என்ன வேணாலும் பண்ணலாம். எமி என்ன பேசுகிறா? எனக்கு ஒன்றும் அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. சும்மா கம்பல் பண்ணாங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு பேர் கல்யாணமே இல்லை. ஓ, உனக்கு அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை இல்லை? எமி எனக்கு அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல. உனக்கே தெரியும்ல, அவள் என்னை எப்படி நினைப்பா தெரியுமா? அவளை பொறுத்தவரை நான் ஒரு பொம்பளை பொறுக்கி, அப்படியே பொண்ணுங்களுக்கு அலையிறவன் அப்படின்னு நினைப்பா. அவளை போய் கல்யாணம் பண்ணிட்டு அவள் என்னை பார்க்குற பார்வையிலே தெரியுதுல அவள் என்னை எப்படி நினச்சிட்ருக்கான்னு. அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பர்வர்ட், பொண்ணுங்களுக்காக அலையிறவன். சின்ன கேப் கிடைச்சாலும் அது யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவன். அப்படி தான் அவன் நினைக்கிறான். இந்த லட்சணத்தில் இப்படியே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னை எப்படி பார்க்குறா தெரியுமா? நான் வந்து ஒரு 5 minutes இருக்குமா எப்படி முறைச்சிட்ருக்கா. ஆமாடா, ஏன் முறைச்சிட்டே இருக்கா? அப்படி என்ன பண்ண? ஏய் நான் ஒன்றும் பண்ணல, அவள் தான் பண்ணான். அவள் பண்ணதுக்கப்புறம் தான் நான். அவன் என்ன பண்ணான்? அப்புறம் நீ என்ன பண்ண? அது அது நம்ம மேரேஜை பற்றி சொன்னேன். ஆனால் எல்லாரும் சொன்னாங்க நீ தான் ட்ரிங்க் பண்ணிட்டு போய் அவருங்களும் தூங்கிட்டா, காலையில் அவங்க 2 பேரும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு. ஆமாடி, ஆனால் அது எப்படின்னு என்னால் நம்பவே முடியல. நம்ப முடியலையா? நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவருங்களும் போய் தூங்கிட்டு இதில் என்னடா என்னால் நம்ப முடியல. ஏய் நீயே சொல்லி. நான் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டேன், எனக்கு சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் தான் தனியாக போட்டு போய் தப்பாக அவர் ரூமில் தூங்கிட்டேனே வச்சுக்கோ. அப்படி தானே? ஏய் சரி அப்படி தான் போய் தூங்கிட்டேன். ஆனால் அவள் தெளிவாக தானே இருந்திருக்கணும். ஆனால் அவள் சொல்கிறான் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு. ஆனால் அத்தனை என் டவுட்டே, எந்த கல்யாணம் பண்ணாது விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்களா? எனக்கு என்னமோ நான் அசிங்கப்படுத்தணும்னு வேணும்னே பண்ணியிருக்கான்னு தோணுது. டேய் என்னடா நீ இப்படிலாம் யோசிக்கிற? அப்படி அவள் பண்ணா நீ மட்டுமா அசிங்கப்படுவ? அவளும் சேர்ந்துன்னு அசிங்கப்படுவா. அத்தாண்டி அவள் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு என்னை அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணியிருக்கா. காலேஜில் நான் பண்ணதுக்கெல்லாம் என்னை பழி வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். டேய் உன் இஷ்டத்துக்கு ஏதாவது யோசிக்காதடா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. நீ நம்பு, எனக்கு என்னமோ அவன் மேலே நம்பிக்கை இல்லை. எதுவுமே பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணத்தை நிறுத்துன்னு என்கிட்ட சொல்கிறா. என்னால் முடியாதுன்னு தெரிஞ்சே என்ன கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அவன் அன்னைக்கிட்ட எனக்காக சண்டை போடுறான். என் அப்பா அம்மாட்ட கூட எல்லாத்தப்பும் ஜிமின் மேலே தானே ப்ளேம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறான். எனக்கு என்னமோ அவன் என்னை பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் தோணுது. டேய் நீ ரொம்ப யோசிக்கிறடா. ஒன்று அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக அவள் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறது கூட ஓகே தான். ஆனால் அவள் மொத்த ஃபேமிலியும் அவமானப்பட்டாங்கல்ல, தெரிஞ்சு அவள் ஃபேமிலியவே அசிங்கப்பட விடுவாளா? அது ஒன்று தான். அந்த ஒன்றுக்காக தான் நானும் அவள் சும்மா விட்டுட்டேன். நீ ஏதாவது யோசிக்காதடா, தப்பெல்லாம் உன் மேலே வச்சுட்டு. எமி நீயுமா? நான் தெரியாமல் அவள் ரூமில் போய் தூங்கிட்டேன்.
இது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட். அதுக்காக என் லைஃபே நாசமாக்கிட்டாங்க. ஜிம்மன், நீ இப்படிலாம் பேசுகிற? ஒயின் நல்ல பொண்ணு. உன் மனசில் ஒயின் மேலே கோவம் தான் இருக்குது. உன்னை தப்பாக பேசுகிறா, உன்னை மற்றவங்க கிட்ட தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறான்னு உனக்கு ஒரு கோவம், அவ்வளோதான். ஆனால் ஒயின் சைட்லேருந்து யோசிச்சு பாரு, அவளை நீ என்னென்னலாம் பண்ணியிருக்க. அவளுக்கு உன் மேலே அவ்வளோ வெறுப்பு இருக்குது. அதெல்லாம் தாண்டி அவனை கல்யாணம் பண்ணியிருக்கா. உங்களுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ கல்யாணம் ஆயிடுச்சுல. அவளை அக்செப்ட் பண்ணிவிட்டு உன் லைஃப் அழகாக மாற்றிக்கிறதுக்கான வழியை பாரு. நடந்ததெல்லாம் விடு. இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் நீ ஆசைப்பட்டோ இல்லையோ ஒயின் உன் லைஃப்குள்ளே வந்துட்டான். அவளை நீ அக்செப்ட் பண்ணிக்கூடா. அதில் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? எனக்கு அவளை பிடிக்கல, அதான் என் பிரச்சனை. என்னடா பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? பிடிக்காம தான் தாலி கட்டினியா? உன் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க, ஒரு ரூமில் வச்சுருக்க. கிமி, அவள் ரெக்வஸ்ட் பண்ணான், அதான் கூட்டு வந்தேன். வேறு ரூமில் தங்கி கொண்டு தான் சொன்னேன். அப்பா அம்மா கேட்க மாட்டாங்க, வேறு வழியில் தான் என் கூட வச்சுருக்கேன். நீ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காதா. நல்ல ஜாப் கிடைச்சதும் இங்கேருந்து கிளம்பிடுவா. நானும் டிவோர்ஸ் கொடுத்துட்டு என் லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அது வேறு எதுவும் பண்ண முடியாதுல்ல, அதான் அமைதியாக இருக்கேன். அப்படியா? அங்கே பாரு. ஒயினை பாரு. ஒயினை ஆண்டிக்கிட்ட ஏதோ சொல்லி சிரிச்சிட்டு இருந்தான். போதும் போதும், என்னை பாரு. என்ன டெஸ்ட் பண்ணுறியா? டேய், அவளை பார்க்க சொன்னா அப்படி பார்க்குறேன். உன் முகத்தில் கொஞ்சம் கூட கோவம் தரல. என்ன, அவளை உனக்கு பிடிச்சிருக்கா? இமி, பிடிக்கலன்னு உன் வாய் தான் சொல்லுது. உன் கண்ணுக்கு அவளை பிடிச்சிருச்சு போல. அம்மா தாயே, நீ என் கண்ணு சொல்கிறது காது சொல்கிறதுலாம் கேட்டு சின்ன கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கியா? நான் ரொம்ப கிளியராக இருக்கேன், எனக்கு அவள் வேணாம். அன்சி, நீ அவகிட்ட கேட்டுப்பார், அவளும் இதே தான் சொல்லுவாள். ஏன்னா அவளுக்கும் நான் வேணும். இது பேர் மேரேஜே கிடையாது. சரி சரி, நீ இரு, சாப்பிட்டு போகலாம். நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன். கிளம்புறேன்டா. என்ன, சாப்பிட்டு போகலாம், இரு. கண்டிப்பாக வரேன் இன்னொரு நாள். ஜிமின் எமியம் அகைன் ஹக் பண்ணோம். அப்பையும் ஒயின் ஜிமினை முறைச்சி பார்த்துட்டு இருந்தான். ஜிமின் டக்குனு இந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, இவ்வளோ நேரம் என்னை பார்க்கவே இல்லை, இப்போதுக்கு என்ன பார்த்தோம். ஓகேடா, பாய். பாய், கிளம்புறேன் ஒயின், வரேன் ஆண்டி. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஒயின், டின்னர் ரெடி ஆயிடுச்சு, ஜிமினை சாப்பிட வர சொல்கிறியா? கூப்பிட்டு வரேன் ஆண்டி. ஒயின் வெளியவே நின்று டோரை நாக் பண்ணிட்டு இருந்தான். உள்ள வா. ஒயின் ஜிமினை முறைச்சிட்டே, ஆண்டி உன்னை சாப்பிட வர சொன்னாங்க. நில்லு. எதுக்கு நான் முறைச்சிட்டே இருக்கா? ஒயின் அகைன் ஜிமினை முறைச்சிட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே ரூம்லேருந்து வெளியே போனோம். திமுறை பிடிச்சவா, நேற்றுலாம் கிஞ்சிட்டு இருந்தான், எனக்கு எதுக்கு முறைச்சிட்டே இருக்கான்? ஒயின் ஜிமினுக்கு முறைச்சிட்டே சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தான். எதுக்கு முறைச்சிட்டே இருக்கான்? எரிச்சலாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போடவா? அம்மா, நீ ஒன்றும் போட வேணாம், முறைச்சிட்டே இருக்காத, கண்ணு ரெண்டு வெளியே விழுந்துற போது. ஒயின் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தான். ஜிமன் சாப்பிடும்போது ஒயின் சாப்பிட்றதே பார்த்துட்டே இருந்தான். ஒயின் டக்குன்னு திரும்பி ஜிமனை முறைச்சி பார்த்தான். ஜிமன், இது கூட அவளை பார்க்குறான், சாப்பிட்றான். அப்படியே ஃபியூ மினிட்ஸில் ஜிமன் அவன் பெட்டில் லேப்டாப்லாம் வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் ரூம்குள்ளே வந்துட்டு இப்போ பெட்டில் தூங்குறதா கவுச்சில் தூங்குறதான்னு கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டே இருந்தான். ஜிமன் அதை புரிஞ்சுட்டு அவன் லேப்டாப் எடுத்து மடியில் வச்சுட்டு ஃபைல்ஸ்லாம் எடுத்து நகட்டி வச்சான். ஒயின் ஜிமனை முறைச்சி பார்த்துட்டு பில்லெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்தான். இதுக்கு நான் முறைச்சிட்டே இருக்கான், நான் என்ன பண்ணேன்? ஒரே ஒரு கிஸ் தானே, அதுக்கு இதுக்கு ஓவரா சீன் போடுறான். ஒயின் ஜிமன் பார்த்துட்டு இருக்கான்றதை பார்த்துட்டு ஆப்போசிட்டில் திரும்பி வாழை ஃபேஸ் பண்ண மாதிரி தூங்கினான். இப்போ எதுக்கு திரும்பி படுத்திருக்கான்? இப்படி இருக்கானே, அழகாக இருக்கும் திமுரு. ஜிமன் அப்படியே லேப்டாப்பில் அவனோட ஒர்க் பார்த்துட்டு இருந்தான். அப்படியே ஃபியூ மினிட்ஸில் ஒயின் நல்லா தூங்கிட்டு தூக்கத்தில் திரும்பி படுத்தான். ஒயின் திரும்பின அடுத்த செகண்டே ஜிமனோட கண்ணு ஒயின் கிட்ட தான் போச்சு. ஜிமன் ஒயினோட லிப்ஸே பார்த்துட்டு இருந்தான். இத்தனோடு தான் இருக்கு, ஆனால் அப்படி இருந்துச்சு. காலேஜில் இதெல்லாம் சும்மா தொட்டு கூட பார்க்கல. சே, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேனே. சின்ன டென்ஷனாக்கி சும்மா அவளை தொட தான் ஆச்சான், அவளை டேஸ்ட் பண்ணணும்னு தோணுனதே இல்லை. ஆனால் ஜிமன் என்ன யோசிச்சுட்ருக்கான்? வெளியே படுறான். பார்க்க தானே சரி, இதில் என்ன இருக்கு? அதான்
தாலி கட்டியிருக்கேன்ல, நான் பார்க்கலாம், தப்பில்ல. அகைன் வைன் திரும்பி ஸ்ட்ரைட்டாக படுத்தா சிமன் டக்குன்னு குனிஞ்சிட்டு அவனோட ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தான். 3 செகண்ட்ஸ்லேயே சிமனோட கண்ணு அகைன் வைன் பக்கமே போச்சு. சிமன் ஒயினோட ஃபேஸு, ஒயினோட லிப்ஸ், ஒயினோட நெக், ஒயினோட செஸ்ட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே இருந்தான். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அவன் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்லேயே மெதுவாக மூவ் ஆகி ஒயின் கிட்ட வந்து படுத்தான். அவனோட ஒரு ஹேண்ட் வச்சு ஒயினோட ஃபேஸில் இருக்க ஹேரெல்லாம் இயர்ஸில் டக் பண்ணிவிட்டு அவனோட ஃபேஸையே பார்த்துட்டே இருந்தான். சும்மா இருக்காளே. சிமன் அவனோட விரல் வச்சு அவனோட லிப்ஸை சாஃப்டாக ரப் பண்ணிட்டேன். இதை மட்டும் நான் டேஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்கணும், தேவையே இல்லாமல். இப்போ பாரு எங்கே வந்து படுத்திருக்கேன்னு. சரி, தூங்க தானே செய்கிறான், தப்பில்லை சிமன். நீ தாலி கட்டியிருக்க, உனக்கு ரைட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தப்பில்லை, சும்மா டச் பண்ணி தானே, பார்க்கலாம். சிமன் அவனோட கையை மெதுவாக மூவ் பண்ணி ஒயினோட பாடியை சாஃப்டாக ரப் பண்ண ஆரம்பித்தான். ஒயினோட நெக்கில் இருந்து அப்படியே செஸ்டில் இருந்து அப்படியே வேஸ்ட்டுக்கு இறக்கிட்டே வந்தான். என்னடா சிமன் இப்படி இருக்கும், தள்ளியே இருந்து போமா? இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, சும்மா குட்டியா இந்த லட்சம் மட்டும். சிமன் வேணாண்டா. என்ன தப்பு, உன் ஒய்ஃப் தான் சிமன், நீ என்ன வேணா பண்ணலாம். சிமன் அவனோட ஹிப்பை சாஃப்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனோட லிப்ஸ் மேலே அவனோட லிப்ஸ் வச்சு ரொம்ப ஜென்டலாக மூவ் பண்ணான். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே என்ன பண்ணுற? அது வந்து ஒயின் அவள் லிப்ஸை அவள் கை வச்சு தொடச்சிட்டே இருந்தா. எதுக்கு ஓவரா பண்ணுற? நான் ஒன்றும் பண்ணல. சி பொறுக்கி. என்ன பொறுக்கி? நான் எதுவுமே பண்ணல. சி அகன் சீன்னு சொன்னா நான் தான் சொல்கிறேன்ல, நான் எதுவும் பண்ணல. அது உன் கண்ணத்தில் ஏதோ டஸ்ட்டாக இருந்துச்சு, சும்மா தட்டி விடலான்னு கிட்ட வந்தேன், அவ்வளோதான். முறைக்காத, நிஜமாதான். தெரியாம இடிச்சிட்டேன் உன் லிப்ஸில், அவ்வளோதான். முறைக்காத, உண்மையாக தான் சொல்கிறேன். சீன்னு சொல்லதான் சொல்கிறேன்ல, என்னடி சீ? சிமன் உன்னோட நெக்கை டைட்டாக பிடிச்சிட்டு நான் தான் ஒன்றும் பண்ணு சொல்கிறேன்ல, சும்மா சீன்ட்டு பொறுக்கின்னு சொல்கிறேன். பொறுக்கி என்ன பண்ணுவான்னு தெரியுமா? சிமன் அவன் பாடி வச்சு அவனை வரசிட்டே ஒயின்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்தான். ஒயின் சிமனை தள்ளிட்டு என்ன பண்ணுற? நீ பண்ணிட்டு இருந்தது பாதியில் நிப்பாட்டிட்டேன்னு இப்போ கோவமாக பேசுகிற மாதிரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறல. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சி அகைன் சீன்னு சொன்னேன், அப்படி தான் சொல்லுவேன். இது பேர் கல்யாணமே இல்லை, எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லைன்னு சொன்னேன். சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் உன் புத்தியை காட்டுறல. நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, சத்தியம் பண்ணி சொல்லு, தெரியாம தான் வந்தேன்னு. அது சும்மாவே சீன் போடுவா கிட்ட போய். சிமன் பெட்லேருந்து எந்திரிச்சிட்டு உன் மனசில் என்ன பெரிய உலக அழகி நினைப்பா? உன்கிட்ட வந்து விழுறேன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஏதோ தெரியாம, நிஜமாவே தெரியாம தான். சும்மா சத்தியம் பண்ண அது பண்ணணும். மூட்டை தூங்குறேன்னா தூங்கு, இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பு, உன் அப்பா வீட்டில் போய் தூங்கு. ஏன் பக்கத்தில் படுத்து ஏன் உயிர் எடுத்துட்டு. சிமன் வேகமாக நடந்து பால்கனிக்கு போனோம். அவன் நீசெல்லாம் ஹேக் பண்ணி பெட்லேயே உட்காந்துட்டே இருந்தான். சிமன் என்னடா பண்ணியிருக்க? சும்மாவே தலைகீழ நிற்பா. இதில் அப்படி கேட்குது உனக்கு? பெரிய பெரிய ஒய்ஃப்னு போனேன், தாலி கட்டியிருக்கேன், அத்தை கட்டியிருக்கேன்னு. அவன் உன்னை அப்படியே நினைக்கிறான், பொண்ணு பொறுக்கின்னு நினைக்கிறாடா. அசிங்கமாக போச்சு, தேவை அதெல்லாம். சிமன் தம் எடுத்து அவன் லிப்ஸில் வைக்க போகும்போது அவன் சாஃப்டாக அவனோட லிப்ஸை லிக் பண்ணான். இப்படி உதட்டி ஒட்டிட்டு இருந்தானோ இந்த மோனக்கிட்ட மனசு அவகிட்ட தானே போகும். என்னதான் வச்சிருக்கோம் அந்த லிப்ஸில். சிமன் தம்ம வாயிலே வைக்காம லிப்ஸை பைட் பண்ணி அவனை கிஸ் பண்ண அந்த நிமிஷத்தை நினச்சி பார்த்துட்டு இருந்தான். சிமன் இப்போ எதுக்கு வளையிற? ஆமாம், அவள் அப்படி தான் இருக்கா, அப்படியே சாப்பிடணும் போல தான் இருக்கா. ஆனால் அதுக்காகலாம் அவளை அவன் லைஃப்பில் வச்சுக்க முடியாது. பார்த்தல உன்னை எப்போ நடத்தினான்னு, எத்தனை தடவை சீன்னு சொல்கிறான். அவள் ஒன்று பொறுக்கின்னு நினைக்கிறா. சும்மா அவகிட்ட போயிட்டு இன்னும் அசிங்கப்படாதடா, அவள் உனக்கு வேணும்,
சீக்கிரம் அவளை இங்கேருந்து அனுப்புறதுக்கான வழியை பாரு. ஃபியூ மினிட்ஸ்லேயே சிமன் தூங்கலான்னு பெட்டுக்கு வந்தான். ஒயின் இன்னுமே நீஸ் ஆக்ட் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். தூங்கலையா? ஒயின் எதுவுமே பேசாமல் சிமனை முறைச்சிட்டே இருந்தான். உனக்கு தேவைதாண்டா இப்படி நீ வெளியே போய் பேசி அசிங்கப்படு. உனக்கு தான் அறிவே இல்லைல்ல, பத்திட்டு தூங்கடா லூஸு. அப்படியே டைமை ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் சிமன் கண்ணை திறக்கும் போது ஒயின் சிமனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சிமனோட ஏர்கிட்ட ஃபேஸ் வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஒயினோட பிரேத்லாம் சிமனோட காது மேலே பட்டு சிமனுக்கு கூசிகிட்டே இருந்துச்சு. நைட் அப்படி கத்தணும், பொறுக்கின்னு சொன்னோம், சீனு சொன்னோம். இப்போ என்னை எப்படி பிடிச்சிட்ருக்கா? இப்போ கணக்கு நான் பொறுக்கே தெரில அடி. ஒயின் மெதுவாக அவளோட ஃபேஸை சிமனோட நெக்கில் வச்சு மூவ் பண்ணோம். சிமன் இப்போ அவன் மட்டும் கண்ணை திறந்து பார்த்தான். எதுவும் நீ தான் அவனை இழுத்து கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி ரொம்ப ஓவராக போவான். பேசாமல் கண்ணை மூடி அப்படியே தூங்குற மாதிரி இருந்துடும். சிமன் கண்ணை மூடின அடுத்த செகண்ட் ஒயின் கண்ணை திறந்தான். சிமனோட நெக்கில் குட் மார்னிங். ஒயின் அப்படியே இருந்துச்சு ரெஸ்ட் ரூம் போனான். என்ன பண்ணாண்ணா? என்னவா கிஸ் பண்ணா? இங்கிட்டயா குட் மார்னிங் சொன்னா? என்ன நானா பிடிக்காதுல்ல அப்படியே திட்டினா நைட்டு? இப்போ என்ன கிஸ் பண்ணுறோம்? தூக்கத்தில் தெரியாமல் பண்ணிட்டலாம். ஒயின் ஃப்ரெஷ் ஆகிட்டு சிமனை முறைச்சிட்டே அப்படியே ரூம்லேருந்து வெளியே போனான். கன்ஃபார்ம் தெரியாமல் தூக்கத்தில் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான். உடனே நீ என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஒன்றும் இல்லைடா, அவ்வளோதான். குட் மார்னிங் சொன்ன மூஞ்சியை பாரு, முறைச்சிட்டே போகுது. சே. சிமனை எழுந்துச்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு மா காஃபி. மா காஃபி. சின்ன சவுண்டே இல்லை. மா. சிமன் கிச்சனுக்கு வரும்போது ஒயின் மட்டும் கிச்சனில் என்னென்ன இந்த அம்மா எங்க கத்திட்டே இருக்கேன் காதலே வாங்காம. ஏய் கிச்சனில் நீ மட்டும்தான் இருக்கா? அம்மா எங்க? ஏய் உன்ட்டு தான் கேட்குறேன், அம்மா எங்க? ஒயின் திரும்பி சிமனை பார்த்து முறைச்சிட்டு அங்கே நம்ம பாட்டு சமைச்சிட்டு இருந்தான். ஏய் நான் பேசுகிற காரில் விழுக்கல, அம்மா எங்க? ஒயின் எதையுமே காரில் வாங்காம அவள் பாட்டை வேலையை பார்த்துட்டு இருந்தான். திமுரு சரியானா? சிமன் அவனோட கையை பிடிச்சி அப்படியே அவன் பக்கமாக திருப்பிட்டு ஏய் கேட்டுகிட்டே இருக்கேன்ல, பதில் சொன்னா வாயில் இருக்க முத்து கொட்டிடுமா? அம்மா எங்க? ஆன்ட்டி சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க. அப்பா உனக்கு பேசலாம் தெரியுமா? ஏய் என்ன துமுறா? கேட்டுகிட்டே இருக்கேன் காதலே வாங்காம நின்றுட்டுருக்கா. கைவரியா? என்னடி நானும் பார்த்துட்டே இருக்கேன். இப்போலாம் மரியாதை சுத்தமாகவே தரதில்ல. முதல் சீனியர்னு கூப்பிட்டு இருப்பேன். அப்புறம் ஜிமன் இப்போ வா போ வாடா போடான்ற என்ன நினச்சிட்டு இருக்கா? ஏய் உனக்கு எதுக்குல நான் மரியாதை கொடுக்கணும்? பொறுக்கி கையை விட. பொறுக்கியா? ஏய் உனக்கு அவ்வளோதான். இன்னொரு தடவை நான் பொறுக்கின்னு சொன்னேன். பொறுக்கின்னு சொல்லுவாங்க. சிமன் என்னோட கண்ணத்தை டைட்டாக பிடிச்சிட்டு ஏய் இன்னொரு தடவை இப்படி சொன்னேன் பாய உடச்சிருவேன். சின்ன துமுறா? விட்டு என்ன விட்டணுமா? எங்கே விடணும்? எதை விடணும் சொல்லு, விட்டு விடுறேன். உன்னை பொறுத்தவரை நான் பொறுக்கி தானே, பொறுக்கியாவே நடந்துக்கிறேன். சிமன் அவன்கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்து அவன் ஃபேஸ் கிட்ட அவன் ஃபேஸை கொண்டு வந்தான். சிமன் ஒரு செகண்ட் டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே குனிஞ்சு பார்த்தான். ஏய் என்னடி இது? பார்த்தா எப்படி தெரியுது? இன்னும் ஒரு ஸ்டெப் கிட்டவா சொருகிறேன். ஏய் என்ன நினச்சிட்டு இருக்கா? என் வீட்டில் இருந்துட்டு உன் வீட்டில் இருந்தா நீ என்ன வேணா பண்ணுவ? நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? ஏய் நான் உனக்கு தலை கட்டியிருக்கேன்னு சொல்ல போறியா? நான் கேட்டேனா என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு சும்மா என்கிட்ட வந்துட்டு இருந்தா பேசிகிட்டே இருக்க மாட்டேன், அப்படியே சொருகிடுவேன். ஏய் சரி சரி ஓகே. சிமன் என்னை விட்டு மூவ் ஆகிட்டு எனக்கு காஃபி வேணும். அதான் காஃபி வேணும். ஏன் சருக்கு கையிலையா? என்ன ரொம்ப துமராயிட்டா? நான் தான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேனா? ஏய் எனக்கு காஃபி வேணும், போட்டுக்குடி. இது உன் வீடு, உன் கிச்சன், நான் எதுவும் தடுக்கலையே. அது எனக்கு காஃபிலாம் போட தெரியாது. காஃபி போட தெரியாதா? தெரியாதுன்னு சொல்கிறேங்க. இதெல்லாம் தெரியாது, ஆனால் பொண்ணுங்கக்கிட்ட
இப்படி கேவலமாக நடந்துக்கணும்னு மட்டும் தெரியும்ல. ஏய், உன்னால் காஃபி போட்டு தர முடியுமா முடியாதா? நான் என்ன வேலைக்காரியா? உனக்கு காஃபி போட்டு கொடுக்க தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கியா? மென்டல். தள்ளு. அவன் மூவ் ஆனதுமே ஜிமன் மில்க் லேட்டை ஹீட் பண்ணிட்டு இருந்தான். இந்த காஃபி பவுடர் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. கேட்டால் வேறு இந்த பிசாஸ் ஆடும். இப்போ என்ன பண்ணுறது? ஜிமன் டக்குன்னு ஒவ்வொரு கேபினெட்டாக ஓப்பன் பண்ணிட்டு இருந்தான். காஃபி போட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானம்மா. எங்கம்மா போனேன்? இதில் இல்லையா? ஐயோ, இந்த இருக்கு காஃபி பவுடர் எவ்வளோ போடுறது? சுத்தம். இவ வேற அசிங்கமாக பார்க்குறாளே. தேவைதான் ஜிமன் உனக்கு? இவ்வளோ தாலி கட்டி கூட்டு வந்தல, உனக்கு தேவைதான். ஒரு ஸ்பூன் போடுவோமா? 2 ஸ்பூன் போடுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். என்ன அவனால எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியலையே. நிறைய போட்டோமா? சரி, கொஞ்சம் தான் சிங்கில் கொட்டிடுவோம். ஏய், என்ன பண்ணுற? என் வீடு, என் காஃபி பவுடர், நான் என்ன வேணா பண்ணேன், உனக்கு என்ன? ஓ ஓகே. ஜிமன் மில்க் எடுத்து ஊற்றிட்டு இருக்கும்போதே அப்படியே கொஞ்சம் மில்க் அவன் கையிலலாம் கொட்டுச்சு. ஏய் என்னாச்சு? ஜிமன் ஜிமன் என்னாச்சு? ஏய், இதுக்கு முன்னாடி நீ கிச்சன் வந்திருக்கியா? சூடாக இருக்க போல இப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. இங்க வா. ஏய் விடு, இங்க வா. தண்ணியில் கை வை. தண்ணியில் கை வை. இப்படி வச்சுக்கோ. அவன் ஜிமனோட கையை டேப்பில் வச்சு அப்படியே கழுவிட்டு இருந்தா. இப்படி போதும். ஏய் ஓகேவா? அதெல்லாம் ஓகே தான், விடு. இன்னும் எரியுதா? ஐயோ விடு. நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணும், நானே பார்த்துக்கிறேன். ஜிமன் என்னோட கையை உதறி விட்டுட்டு அப்படியே ஸ்பூன் எடுத்து காஃபியை கலக்கிட்டு இருந்தான். ஜிமன் ஜிமன் எரியுதா? ஜிமன் திரும்பி வாயினை முறைச்சிட்டே. ஏய், நான் எப்படியோ போகிறேன், உனக்கு என்ன? பெரிய அன்னை தரசம் வந்துட்டான். ஜிமன் வாயினை முறைச்சிட்டே அவன் காஃபியை எடுத்துட்டு அப்படியே காஃபியை குடிக்க ஆரம்பித்தான். சி, என்ன இது கேவலமாக இருக்கு ஜிமன். ஏய் என்ன சிரிச்சிட்டு இருந்தா பல்ல உடச்சிவேன்னு சொன்னேன்ல. ஏய், இன்னொரு தடவை சிரிச்சேன் அவ்வளோதான். எனக்கு விடிஞ்சதே விளங்கலை, இதில் குட் மார்னிங் வரேன். சி, காஃபியே வேணாம், அதில் சுகர் போடணும். காஃபியில் சுகர் போடுவாங்களா என்ன? காஃபி பவுடரே இனிக்காதான். சுகர் போட்டால் நல்லாயிருக்கும். ஜிமன், இப்படி ஹெல்ப் உனக்கு தேவையா? ஒரு சீன் போடுவாடா. அது கூட எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? பால் கொட்டினதில் மறந்துட்டேன். ஓ, இப்போ சுகர் டப்பா வேறு தேடணுமா? எங்கே இருக்கு? சுகர்னு போட்டிருக்கலாம், அதான் சுகர். ஓ அப்படியா? எனக்கு தெரியும், அவன் வேலையை பாரு. ஐயோ சிங்கப்படுற நீ. இப்போ இது எவ்வளோ போடணும்னு தெரியலையே. ஜிமன் சுகர் கம்மியாக தான் சாப்பிடணும், அதனால சும்மா லைட்டாக 2 போட்டுப்போமா? ஒரு 1/2 ஸ்பூன் போடுவோம். 1 ஸ்பூன் போட்டுக்கோ, உனக்கு அவ்வளோ இருந்தால் தான் பிடிக்கும். ஆண்டி சொன்னாங்க எனக்கு எவ்வளோ போட்டுக்கோன்னு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேணாம். அப்படா 1 ஸ்பூன் பொண்ணு போல, நல்ல வேலை சொன்னோம். கொஞ்சம் கசக்குது, ஆனால் ஓகே தான். ஜிமன் காஃபி குடிக்கும்போது 5 மினியோட கையை பார்த்துட்டு இருந்தான். ஜிமன் அதை நோட் பண்ணிவிட்டு நான் ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை, தொலைக்கோ.